ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரியடி கேஸ் பக்கப்புறம் சரியடி கேஸையில் நம்ம விஜயம் செம்மையாக திட்டு வாங்குதுங்க. உடனே பார்த்தோன்னே குழுன்னு ஏசி போட்ட மாதிரி இருக்குது நம்ம ரோகிணிக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் விஜயா. நீ முதல்ல ரோகிணிக்கிட்ட எதுக்கு அமௌண்ட்டு கேட்ட, அதனால தானே சொல்லி கேட்க, நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் இந்த ரோகிணி தானே பண்ணான்னு சொல்லிட்டு பழைய தூக்கி அங்கே போட. அதை நீ போடாதம்மா, நீ முதல்ல டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சது தப்பு. அந்த இடத்துல நின்று இவ்வளோ தூரம் அந்த பையனும் பொண்ணு தப்பாக பழகுறாங்கன்னு சொல்லியும் நீ கேட்காம பண்ணது ரொம்ப தப்பு. நீ இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி, எல்லாரையும் முதல்ல ஒரே மாதிரி நடத்து, காசு பணம்னு அலையாதுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்தி விட்டுட்டாரு. எல்லாரும் முன்னாடியே கத்தி விட்டுட்டு ரூம்குள்ளே உட்காந்து ஊன்னு ஒப்பர வைக்கிது நம்ம விஜயா. ஒரு பக்கம் ஊன்னு அழுகுது. எதுக்குப்பா நிறைய ஊழலிடுற மாதிரி இந்த நேரத்தில் உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்டா, இல்லை நீங்கள் என்ன திட்டிட்டீங்க, எப்படி என் மாமா மருமக முன்னாடி எல்லாரும் முன்னாடி இப்படி பேசுவீங்க, என்னால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படி இப்படின்றாங்க. முதல்ல இதை நம்ம குடும்பமாக பாருமா, உனக்கு எதுவுமே தோணாதுமான்றாரு. ஃப்ரீ அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கேட்காட்டி போன்னு சொல்லி இவர் பேசிகிட்டு இருக்க, கருத்து கண்ணாயிரம், கருத்து நிப்பாட்டு அப்படின்ட்டாங்க. கடைசியில் கோச்சிக்கிட்டு முறுக்கிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்களாமா. மறுநாள் காலையில் விடுது, ஏதாவது என் புருஷன் அசந்து போகிற மாதிரி பண்ணணும்னு நினைப்பாங்க. நாளுக்கு நாள் எல்லா மனைவியும் தன்னோட ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுல பெரிய அளவில் இவங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரி இவங்க யோசிச்சது என்ன விஷயம் தெரியுமா, நான் யோசிக்கிறேன் திடீர்னு சமூக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு டாக்டர் பட்டம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன விஷயமானு சொல்லி கேட்க, நான் என் மருமகளுக்கு எப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களே சொல்கிறாங்களாமா. அதுவும் மீனாவை பற்றி பெருமையாக சொல்கிறாங்களாமா. இது நடக்குங்கிற வாய்ப்பே இல்லை. நாளைங்கிற எபிசோடில் போட்டு காமிச்சாங்க பாருங்க, ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. எப்பா இப்படி ஒரு டெஸ்ட் அண்ட் டென்ஸ் எதிர்பார்த்ததில்லடா. இந்த கதை தொடங்குனதுலேருந்து இப்போ வரையும் மீனாவை எரிஞ்சு கொட்டினவங்க எப்படா இப்படி பாசத்தை புளிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் அவங்களுக்கு மட்டும் ஷாக் இல்லை, எத்தனை பேர் வீட்டில் ரியல்ல நெஞ்சு வலி வரப்போதோ தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. விஜயானா அப்படின்னு பார்த்துட்டு திடீர்னு இப்படி இறங்கி வரதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சாமா. ஷாக்காக்கார. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.